نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. وقال الله سبحانه وتعالى: واذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسولا نبيا وكان يأمر أهله بالصلاة والزكاة وكان عند ربه مرضيا. وقال الله سبحانه وتعالى: ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الله سائل عن كل رجل استرعى حتى يسأل الرجل عن أهله. وقال عليه الصلاة والسلام أيضا: ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته. وقال عليه الصلاة والسلام أيضا: ما نحل والد ولدا نحلة أفضل من أدب الحسن، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي في سننه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருப்பது பல பொறுப்புகளை சுமத்தி அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைச்சிருக்கிறார். யாரும் பொறுப்புகள் இல்லாத இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டவங்க யாருமே இந்த பூமியில இல்லை. அப்படி யாராவது உலகத்தை விளங்குறதாக இருந்தால், அப்படி விளங்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவங்க புத்தியில குறைபாடு உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்துத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வி எழுப்புகிறார். அஃபஹஸிபுதும்
அன்னமா கலகனாக்கும் ஆபத்தா, நாம் உங்களை வீணாக எந்த விதமான வேலைகளும் இல்லாம வீணாக படைச்சிருக்கிறோம் என்று நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கிறார். அப்படி ஒரு கேள்வி ரொம்ப கேட்கணும்னா, சில பேர் உலகத்திற்கு வந்து இங்குள்ள இந்த போலியான மாயா ஜாலங்கள், இந்த அழகு அலங்காரங்களை கண்டதுக்கு பின்னால இதை அனுபவிக்கிறதுக்கு தான் இதில் அனுப்பியிருக்கிறான் போல என்று சிலர் நினைச்சு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மக்களுக்கு ஒரு உணர்வை உண்டாக்குறதுக்கு அந்த ரப்பு கேட்கிறார், உங்களை வீணாக படைச்சிருக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாழ்ந்துக்கும் இலைநாளாத்தும் நீங்க ஒரு நாளைக்கு எங்களிடத்துல முயற்சி கொண்டு வரப்படுவீங்க. எங்க ஓடினாலும் எங்க குதிச்சாலும் நீங்க எந்த திசையை நோக்கி ஒரு வாழ்க்கையை கடத்தி கொண்டு போனாலும் திரும்பி வரவும் எங்களை முன்னால நான் இந்த எண்ணமாவது உங்களுக்கு இல்லையாங்கிறத கேட்கிறார். இதிலிருந்து புரியலும் ரப்பு வீணாக உலகத்தில் எங்களை படைச்சது இல்லை. பல பொறுப்புகளை நிறைவேற்றுங்க, அதுக்குரிய ஒழுங்குதான் இந்த உலகத்தில் செய்யப்பட்டிருக்கிறேன். அந்த தயாரிப்புகளை செய்து கொண்டு வாழவங்க மரணத்துக்கு பின்னால நிம்மதியாக வாழுவாங்க. அந்த பொறுப்புகள்ல அசத்தையாக அசமந்த போக்கோடு இருந்தவங்க மௌத்தில இருந்து முடிவில்லாத கஷ்டங்களுக்கு ஆளாகுவாங்க என்ற செய்தியை தான் அல்ல அந்த ஆயத்தில் சொல்ல வர்றாங்க. ஏராளமான ஞாபகங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நிமிடத்துக்கு நிமிடம் ரப்பு போட்ட ஞாபகங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த ஞாபகங்களை சும்மா கொடுக்கல. இந்த ஞாபகங்களுக்கு தியாகத்தில கேஸ் இருக்குது, தியாகத்தில விசாரணை இருக்குது. இங்க அனுபவிச்சு கொண்டு போறோம். தந்த ஞாபகங்களும் மறந்து போயிட்டிருக்குது. எவ்வளவு அனுபவிச்சோம்னு மறந்துருச்சு. அல்லாஹ்வுக்கு மறக்கல்ல, பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஏற வேண்டி வரும், பதிவு சொல்ல வேண்டி வரும். குர்ஆன்ல ரொம்ப அழுத்தமாக சொல்லி வச்சிருக்கிறார். சூரா அல்-ஹாக்குமுத் தகாசுர்ல சொல்லி வச்சிருக்கிறார். அனுபவித்த ஞாபகத்தை பற்றி கேட்கப்பட்டே ஆகுவீங்க என்று சொன்னார். ثم لتسألن يومئذ عن النعيم, ஞாபகத்தை பற்றி கேள்வி கணக்கில் கேட்கப்படுவீங்க என்றார். நீதிமன்றத்திலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது, உங்களின் மீது ஒரு குற்றம் இருக்குது, விசாரணைக்கு வாங்க என்ற ஒரு கடிதம் வந்தா வழக்கு முடிய வரைக்கும் சாப்பாடு இறங்காது, தூக்கம் போகாது, லோயரை தேடி போவாரு, காட்சி தேடுவாரு, மாற்று வழிகளை சிந்திப்பாரு. உலகத்தில் உள்ள மனிதன் நிறுவி இருக்கிற நீதிமன்றத்துக்கே இப்படி பயம் இருந்தா அல்லாஹ் கடிதமே கையில தந்து வச்சிருக்கிறான், கேட்போம். இங்க போய் கேஸ் பேசாது. அடித்து சொன்னார், கேள்வி கேட்போம், கேட்கப்பட்டே ஆகுவீங்க. அணிநாயின் இன்பங்களை பற்றி கேட்கப்படுவீங்க. ஒரு மனிதர் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் வந்தார். அப்துல்லா இப்னு முபாரக் யார்? பெரிய இமாம், முஜிதஹித், பெரிய செல்வந்தர், முஜாஹித். அதுக்கு மேல போயிட்டு ஹரம் ஷரீஃபுடைய இமாமாகவும் ஒரு காலத்தில் இருந்தார். ஒரு ஆள் சொன்னாரு, நேற்றிரவு ஒரு ரக்காத்தில முழு குர்ஆனை மோதி முடிச்சார். சந்தோஷமான விஷயம். சஹாபாக்கள் மோதிக்கிறாங்க, மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனால் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க ஒரு குர்ஆன் ஒரு ரக்காத்தில ஓதுற நேரம் நேற்றிரவு இன்னொரு ஆள் அல்-ஹாக்குமுத் தகாசுர் சூராவை ஓதி முடிச்சு கொள்ளாம அழுது கொண்டிருந்த சம்பவம் இருக்கின்றன. அவர் அல்-ஹாக்குமுத் தகாசுர சிந்தித்து சிந்தித்து அழுது கொண்டே சுபகா இருக்கிறார். அது யாரும் சொன்னா அப்துல்லா முபாரக் தன்னை பற்றி சொல்றாங்க. நீங்க ஒரு ரக்காத்தில முழு குர்ஆனை மோதுற நேரம் அல்-ஹாக்குமுத் தகாசுர்ல சொல்லி இருக்கிற செய்திகள் என்ன பயமுறுத்தி ஃபஜ்ர் ஆகிருச்சு, அதை ஓதி முடிக்கல. இந்த சூராவுடைய கடைசி ஆயத்து தான் சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், இன்பங்களை பற்றி கேட்கப்படுவீங்க. ஹதீஸ்ல பதிவாகுது, சஹீஹான ஹதீஸ்ல பதிவாகுது, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் நேரம் லுஹருக்கு முந்தைய நேரத்தில் மஸ்ஜிதை பார்க்கிறாங்க. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறார்.
இந்த நேரம் ஏன் வந்தீங்கன்னு கேட்டா, பசியால வந்திருக்கிறேன் யார சூழல். வீட்டுல உங்களுக்கு வசதிகள் ஒன்றும் இல்லை. சஹாபாக்களை அவங்கள பசி ஹோட்டலுக்கு அனுப்பல, ஒரு மனிதனை போயிட்டு பிச்சை கேட்கறதுக்கு அனுப்பல. சஹாபாக்கள் அவங்களோட பசி மஸ்ஜிதுக்கு தான் அவங்களை கொண்டு வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல பாக்குறாங்க, ஹஜ்ரத் உமரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்தா அவங்களும் பசியில தான் வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க 2 பேரை போல நானும் பசியோட தான் இருக்கிறேன். ஏற்பாடுகள் ஒன்றுமே இல்லை. 3 பேரும் சேர்ந்து போறாங்க. மதீனால வசதி வாய்ப்பு உள்ள மிக நெருங்கிய ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. நிலைமையை புரிஞ்சுக்கொண்டா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உணவு தயாரிக்கிற வரைக்கும் மரத்திலிருந்து பேரீச்சம்பழத்தை வெட்டி கொண்டு வந்து வச்சாங்க. கிணற்றிலிருந்து மதுரமான நீரையும் கொண்டு வந்து வச்சாங்க. உணவு தயாராகிற வரைக்கும் இதை சாப்பிடுங்க யார சொல்லலாம். அந்த பட்டினியில பசியில ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் 2 பேரும் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற நேரம் அதில் உமருக்கு சொன்னாங்க, உமர் இந்த ஈச்சப்பழத்துக்கும் கியாமத்தில் பதில் சொல்லணும். உணவில்லாம இன்னொருத்தர வீட்டுல வந்து சாப்பிடுறீங்க, இந்த ஈச்சப்பழத்துக்கும் கியாமத்தில் பதில் சொல்றதுக்கு தயாராகிறேன். அதில் உமருக்கு எவ்வளவு ஒரு கவலையும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுச்சு. ஈச்சப்பழ கொட்டையை தூக்கி கீழே எரிஞ்சாங்க. யார சொல்லலாம், இருக்குமா கேள்வி என்று கேட்டாங்க. இருக்குமா கேள்வி சொன்னாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் 3 விஷயங்களுக்கு கேள்வி வராது. ஒன்று, உயிரை பாதுகாக்கிற அளவுக்கு சாப்பிடுற சாப்பாடு, உயிரை பாதுகாக்கிற அளவுக்கு சாப்பிடுற சாப்பாடு. இரண்டாவது, அவுரத்தை மானத்தை மறைக்கிற அளவுக்கு உடுப்பு. மூணாவது சொன்னாங்க, வெயிலில் இருந்தும் மழை நீரில் இருந்தும் பாதுகாக்கிற அளவுக்குள்ள வீடு. இதுக்கு மேற்பட்ட அத்தனைக்கும் அல்லாத பதில் சொல்லணும். முஸ்னத் அஹ்மதுல பதியப்படக்கூடிய சஹீஹ் ஹதீஸ். யாருக்கு சொன்னாங்க? காபிர்களுக்கு சொன்னாங்க, பாவத்தில மூழ்கினவர்களுக்கு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில உள்ள முன்வரிசையில உள்ள ஆகப்பெரிய ஈமான்தாரிகள், ஆகப்பெரிய ஈமான்தாரிகள் தனக்கு பின்னால் வரப்போகின்ற 2 கலீமாக்களுக்கும் சொல்றாங்கடா, நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய நியமத்தை எவ்வளவு அனுபவிக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு அந்த ரப்புக்கு பதில் சொல்லணும். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க, அல்லாஹ்வை புகழுங்க, கேள்வி கருத்துக்கு தப்பையும், கேள்வி கருத்துக்கு தப்பையும். அப்பதான் துஆ சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பிட்ட பிறகு ஓதக்கூடிய துஆ, எல்லாரும் பாடமாக்கி வச்சிருக்கிற துஆ, அந்த துஆவை படிச்சு கொடுத்தாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்படி அற்பமான விஷயங்களுக்கு கேள்விகள் கேட்கிறதா, பாரமான பொறுப்புகளை பொறுப்புணர்ச்சி இல்லாம சமூகமே நாசமாகி போறதுக்கு இடம் கொடுத்துட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறோமே, அல்லது தூங்குறது போல நடிச்சு கொண்டிருக்கிறோமே, பசாதிகளை கண்டும் ரோஷம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எந்த விதமான உணர்வும் இல்லாம பாவங்களை கண்டு அதுக்கு முன்னால் சிரிச்சு கொண்டிருக்கிறோமே, இதுக்கு ரொம்ப எவ்வளவு பதில் சொல்லுவோம். இன்னைக்கு எங்க போனாலும் கிராமமாக இருக்கிற ஆகப்பெரிய சவால் என்னன்னா, ஆகப்பெரிய சவால் வாலிபர்களை பற்றிய சவால். அணுகொண்டு எனக்கு சவால் அல்ல, அதை வீசினா எல்லாம் மௌத்தா போயிட்டுருவாங்க, எல்லாம் நாடினா அவளுக்கு அணுகுண்டு செய்ய போகுது. அணுகுண்டு பயப்படுற ஒன்றல்ல, பரம்பரையை எரிச்சு சுட்டு போடுற ஒன்றுதான் வாலிபர்களை சீராக்கல. பொறுப்புணர்ச்சி இல்லாம தலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. யாரை கையில ரொப்பி நம்பி இந்த பிள்ளைகளை கொடுத்தானோ அந்த பெற்றோர்கள் அசமந்த போக்கில் இருக்கிறாங்க. பிள்ளைகளை வளர்க்கிறாங்க, மற்றவனை பார்த்து வளர்க்கிறாங்க, யஹூதிய கவர்ச்சியில வளர்க்கிறாங்க, நசாராக்களுடைய கவர்ச்சியில வளர்க்கிறாங்க, அந்நியரை போட்டு ஆடம்பரத்துக்காக வளர்க்கிறாங்க, பிள்ளைகளால பேரு புகழ் வாங்க அதுக்காக வளர்க்கிறாங்க, பிள்ளைகளை போட்டு 4 பணம் சம்பாதிக்கிறதுக்கு வளர்க்கிறாங்க, தந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக பிள்ளைகளை வளர்க்கிறாங்க. எந்த தரவையும் அந்த பிள்ளைகள்
தெளிவாக வாலிபர்கள் சொல்றாங்க. வாழ்க்கையில ரொம்ப பொறுமதியான ஒரு காலப்பகுதிதான் வாலிபம். மனிதன் வாழ்க்கை 3 கட்டம் இல்லையா? 2 பலகீனங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு பலத்தை தந்திருக்கிறார். வாலிபத்துக்கு முந்திய காலம், சிறு பிராயம், பலகீனம், எதையும் தனியில் நின்று சாதிக்க இயலாது. இன்னும் துணை தேவை. 2வது வயோதிகம், அப்ப சும்மாவே பலகீனமாகி போறோம். இந்த 2க்கும் நடுவில் ஒரு கொஞ்ச காலம் 15-16 வருஷம் தந்திருக்கிறான் வாலிபம். குர்ஆனில் தெளிவாக 3 கட்டமாக பிரித்து சொல்லியிருக்கிறேன். الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء. 3 கட்டமாக பிரித்து சொல்லியிருக்கிறார். எங்கேயும் போனா எல்லாரும் கவலைப்படுறாங்க. மூத்தவங்க கவலைப்படுறாங்க. வாலிபர்கள் நிலவ மோசம் பண்றாங்க. படித்தவங்க மத்தியில பிரச்சனை, அவங்களும் கவலைப்படுறாங்க. நிர்வாகங்களும் கவலைப்படுறாங்க. ஊர் தலைவர்களும் கவலைப்படுறாங்க. ஆரோக்கியமாக வேலை செய்யறாங்க. கவலைப்பட தாராளமாக ஆரம்பிக்கிறார். ஆரோக்கியமாக வேலை செய்யாது. வேலை எங்க செய்யணும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய தேவையில்லை. அவங்களோட ஊர்ல சரியாக வேலை நடந்தா, தாயிர மடியிலே புள்ளகள் சரியாக பக்குவமாக வளர்க்கப்பட்டா, எல்லா புள்ளகளையும் மாப்ப மாதிரி கையை பிடிச்சி புள்ளகளை மஸ்ஜிதுடைய சஃபில கொண்டு வந்து நிப்பட்டினா ஒரு தலைவரும் கண்ணீர் வடிக்க தேவை. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம அந்த நேரத்தில் கை விட்டு பராமுகமாக இருந்துட்டு பல்லிலறிஞ்ச பொருள் அலைகிறோம். வாலிபர்களை பற்றி கவலைப்படுறது எப்படி என்றா, எங்களை வீட்டை எங்களை கையாலே உடைச்சிட்டு வீட்டிலேயே அழுகிற போலதான் எங்களை வாலிபர்களை பார்த்து நாங்க பண்ற கவலை. அதுதான் உருப்படியாகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரோக்கியமான வழிகளை தேடாம வீணான வழிகளை தேடி இந்த குறைபாட்டுக்கு மருந்து செய்ய நினைச்சோம் என்றால் நாளைக்கு எரியக்கூடிய நெருப்பு என்ன எரியும்? ஆரோக்கியமான வழிகளை பார்த்து நாங்க எவனையும் பார்க்க தேவையில்லை. எந்த நாட்டில் உள்ளவனையும் பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு முன்னால கியாமத் வரைக்கும் வெட்ட வெளிச்சமான வழி போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. நாங்க இன்னொரு திரும்பி பார்க்க தேவையில்லை. குர்ஆன் தெளிவாக சொல்லியிருக்கிறது. قد جاءكم برهان من ربكم. உங்களோட ரப்பிடமிருந்து ஆதாரம் வந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்ற, நான் அனுப்புற ஆதாரம் யாரு? ரசூலுல்லாஹ். புர்ஹானும் மின் ரப்பிக்கும் வஅன்ஸல்னா இலைக்கும் நூரன் முபீனா. தெளிவான வெளிச்சம் குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறோம். மற்றவங்க பார்த்துக் கொள்ளிடும் வேற வேற இடங்களை முஸ்லிம்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. எங்களை லா இலாஹ இல்லல்லாஹுக்குள்ள எங்களோட மூல மந்திரம், நாங்க தீனுக்குள்ள நுழையக்கூடிய பிரதான வாய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதிலே எங்களோட நோய் எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. ஏன் நாங்க இன்னொருத்தர பார்க்கிறோம்? இன்னைக்கு புள்ளகளை எங்களோட வாலிபர்களை பறி கொடுத்திருக்கிறோம். வாலிபர்களை எதையாக்கிட்டோம்? இஸ்லாத்தில விரோதிகளுக்கு அவங்கள கையில கொடுத்துட்டோம். அவங்களோட புள்ளகளை வச்சு எதிரிகள் ஆயுதம் தயாரிக்கிறாங்க. எங்களோட கழுத்துக்கு எரிகிறது. எங்களோட புள்ளகளை வச்சு எங்களோட கழுத்துக்கு எரிய போறாங்க. இத புரியாம கஃலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே வீணான முயற்சிகள் செய்யாம ஆரோக்கியமான ஒரு முயற்சியை செய்வோம். ரசூலுல்லாஹ்வுடைய சீராவில் இருந்து அவங்களோட வாழ்க்கையில இருந்து ஒளியை எடுத்துக்கொண்டு அந்த வழியை ஒவ்வொரு குடும்பமும் பயணிக்க தயாராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிலிருந்து நாங்கள் தூரமானதுதான் எல்லாம் எங்களை கையிலிருந்து பறிபோறதுக்கு காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை நெறிப்படுத்தின முறை என்ன? நாங்க இந்த கவலைகளை அவங்களை ஒழுங்குபடுத்துற முறை என்னன்னு பாருங்க. இன்னைக்கு வாலிபர்கள் நிலைமை என்ன? மஸ்ஜிதுடைய சப்பில வாலிபர்கள் இல்ல, வயதாளிகள் தான் நிற்கிறாங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு இந்த வாலிபர்கள் தான்
வீட்டில் உள்ள குமரிகளுக்கு மாப்பிள்ளையாக வர போறாங்க. இவங்கதான் நாளைக்கு அந்த வீடுகள் உள்ள வாப்பவாக போறாங்க. இவங்கதான் பாடசாலைகள்ல ஆசிரியராக வர போறாங்க. இவங்கதான் மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளாக வர போறாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு இவங்கதான் புத்தி சொல்ல போறாங்க. இவங்களோட நிலைமை எப்படி என்றால், பின்னால வரக்கூடிய நிலைமை இன்னொரு 10-20 வருஷத்துக்கு பிறகு வரப்போற உலகத்தோட நிலைமை எப்படி இருக்கும் என்று பாருங்க. இப்பவே வாப்பவ மரியாதை செய்யாத ஒரு சமூகம், பேச்சையே கேட்கிறல்ல. 15 வயசு வரைக்கும் பொட்டி பாம்பு மாதிரி இருந்தாரே, வாப்பா நினைச்சாரே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு உள்ள வந்துருவான், சின்னத்தில நினைச்சாரு. உம்மா நினைச்சா ஃபர்தாவை போட்டு குர்ஆன் மதரசாவுக்கு போனேன்னு என் மகள் பாத்திமா நாயியை போல வந்துருவான். பிள்ளைகளை வளர்ப்ப பார்க்கையிலும் 15 வயசுக்கு போறீங்க. அதுக்கு முந்தி உங்களுக்கு பயந்து நின்றாங்க, அஹ்லாக் கொடுக்கப்படல, பயந்து நின்றாங்க. 15 வயசுக்கு பிறகு புலூக் என்பது பாலிக் ஆகிட்டார் என்பது வெட்ட வெளிச்சம், சுயமான தீர்மானங்கள் எடுக்கிற காலம், பெற்றோரின் மீது இருக்கிற பயம் நீங்கிற காலம், உண்மையான குறைகள் வெளியாகும். அப்பதான் வாப்பா அம்மா அழுகிறாங்க. அத வேண்டிய நேரத்தில் அழல, பிள்ளைகளை நேரம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நேரம் கொடுக்கல, பிள்ளைகளை நெருக்கி பக்கத்தில் வச்சிருக்க வேண்டிய நேரத்தில் பக்கத்தில் வைக்கல, நல்லதை சொல்ல வேண்டிய நேரத்தில் நல்லதை சொல்லல. அப்ப எங்கேயோ போட்டு வச்சது துனியாவும் கடையும் என்று ஓடி தெரிஞ்சான். இப்பதான் வாப்பக்கு ஞானம் குழந்தைக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆம்பளை பிள்ளைகள் பெரியவங்க யாரும் இருக்கிறாங்க. 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. 3 பேரும் சின்ன வயசுலயே மூத்தா போயிட்டாங்க. நடக்கிற வயசு கூட பருவத்தில் கூட வரல, சின்ன காலத்திலே மூத்தா போயிட்டாங்க. அதுல பெரிய ஹிக்மத்துகள் இருக்கும் அவங்களுக்கு. இருந்தாலும் எனக்கு சொந்தமான பிள்ளைகள் இல்லதான், இந்த உம்மத்தில் உள்ள பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை போல இந்த உம்மத்தில் உள்ள வாலிபர்கள், இந்த குடும்பத்தில் உள்ள வாலிபர்களை போல ரசூலுல்லாஹ் அந்த வாலிபர்களை தன்னுடைய சபைகளை, உயர்ந்த சபைகளை, மூத்தவர்களின் சபைகளை வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்படுத்தி தன்னோட நெருக்கிக் கொண்டார். நாங்க செய்த முதலாவது தவறு என்ன தெரியுமா? பிள்ளைகளை எங்களிலிருந்து இடைவெளி விடுறோம். பெரியவர்கள் இருந்து வாலிபர்களை தூரமாக்கி வைக்கிறோம். சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு போடுற முதலாவது அநியாயம். சின்ன பிள்ளைகள் என்ற தலைப்பில பெரியவர்கள் இருந்து தூரமாக்கி அவர்கள் அந்நியமாக்கப்படுறாங்க. இதுதான் எங்களை தர்பியாவில் நடக்கிற முதலாவது ஓட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பினைகள் கிடைக்கும். புகாரி ஷரீஃப்ல பதிவாகுதே, ஒரு நாள் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மஜ்லிஸை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி பெரிய மஜ்லிஸ். அந்த மாதிரி மஜ்லிஸ் எங்க ஊர்லயும் இல்ல, நாட்டிலேயும் இல்ல, உலகத்திலேயும் இல்ல. அவ்வளவு சிறந்த மஜ்லிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அபூபக்கர், சையதுனா உமர், சையதுனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 3 பேரும் இடது புறத்தில் இருக்கிறாங்க. வலது புறத்தில் இருக்கிறார் 7 வயசு நிரம்பின அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படிதான் உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு பாத்திரத்துல பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. பால் கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்? எங்களை பழக்கம் சின்ன பிள்ளைக்கு கொடுக்கிறதா, அதை தூக்கி கொடுப்போம் பெரியவங்களுக்கு. அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 50 வருஷம் தாண்டியப்ப, 50 வயசுக்கு மேற்பட்டவங்க, அதுல துன்பங்களுக்கு சமமான வயசுல உள்ளவங்க, நெருக்கமான வயசுல உள்ளவங்க, மூத்தவங்க, எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு இல்லை. அப்படியே பால் கிளாஸ தூக்கி, பால் பாத்திரத்தை தூக்கி இடது புறத்தில் இருக்கிறவர்கள் கொடுத்திருப்போம். இது நாங்கள் செய்த தவறு. இதுதான் எங்கள் வாலிபர்கள் எங்களை விட்டு தூரமாக இடம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலது புறத்தில் இருக்கிற சின்ன புள்ள
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, இதனுடைய அப்துல்லா எனக்கு அனுமதி தாரீங்களா, இடது புறத்தில் இருக்கிற வயசாளிகளுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அருமை ரசூலுல்லாஹ் அந்த இளைஞரை மதிச்ச மதிப்பா, பெரியவர்களுக்கு பாட கொடுக்கிறதுக்கு 7 வயசு பிள்ளைக்கு அனுமதி கேட்கிறாங்க. புகாரில இருக்கிறது. அனுமதி தாரீங்களா, இடது புறத்தில் இருக்கிறவரை கொடுக்க மூத்தவங்க இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன பதில் சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், உங்களோட கையால நீங்க ஒரு பங்கு தரும்போது அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறத நான் விரும்ப மாட்டேன். அது இன்னொருத்தருக்கு முதலிடம் கொடுக்க நான் விரும்ப மாட்டேன். உங்களோட பரக்கத்தை ஒரு வித்தியாசமானது. 7 வயசுக்குள்ள சொல்லுது, நபி அலைஹிஸ்ஸலாம் அவரோட கையில பாத்திரத்தை கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய செய்தி சொல்லுது. இந்த சம்பவத்தை உங்களோட வீட்டில் இருக்கிற வாலிபர்களோடு நீங்க இருக்கிற முறையை வச்சு வந்து பாருங்க. எங்க வீட்டில் என்ன நடந்திருக்குது, நான் இவ்வளவு காலம் எந்த பிள்ளைகளை எப்படி வச்சிருந்தேன், ஊர் தலைவர்கள் சொன்னீங்க, எங்க ஊர்ல இருக்கிற வாலிபர்களோட நாங்க எப்படி நடந்தோம், காணும் போது மிருகங்களை விரட்டுறது போல விரட்டினோமா, பக்கத்தில் அவர்களை வச்சு மரியாதையாக பேசினோமா? இன்னைக்கு அழுகிறோம். இல்லாத எப்படி ஒரு நெருக்கமும் முஹப்பத்தும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ஏற்பட்டது. இதோட விளைவுதான் இப்படியான அமானிதங்களை சுமந்த தலைவர்கள், ரசூலுல்லாஹ்வை போன்ற தலைவர்கள் முன்னின்று அந்த வாலிபர்களை தன்னுடைய சபையில் அமர வைத்து நெருக்கமான இடம் கொடுத்து அன்பை பகிர்ந்து கொண்டதனால், விரட்டாமல் நெருக்கிக் கொண்டதனால் எப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாகிச்சு. சின்ன வயதிலேயே பெரும் பெரும் படைகளுக்கு தலைமைத்துவம் கொடுக்கிற தளபதிகள் வெளியாகிறாங்க. நாங்க இப்பவும் சின்ன பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தளபதிகள் வெளியாகிறாங்க. யஹூதிய இஸ்லாத்துக்குள் எடுக்கக்கூடிய தாயாக மாறுறாங்க, தாயாக மாறுறாங்க. பெரும் உலமாக்களாக வெளியாகிறாங்க, பெரும் முஹத்திஸ்களாக வெளியாகிறாங்க. இப்படி கவரப்பட்ட ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பேரு கொண்டு அழைக்கப்பட்டார்? ஹிபர், அறிவு கடல், அறிவு ஞானி. தர்ஜமானுல் குர்ஆன், குர்ஆனுடைய விளக்கம் கிடைத்த மாபெரும் அறிஞர், அல் முஹத்திஸ், ஹதீஸ்களை வல்லுனர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1660 ஹதீஸ்களை ரிவாயத்து செய்தார் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. எவ்வளவு பெரிய ஒரு வாலிப சமூகத்தை மேலான ரசூலுல்லாஹ் தயாரிச்சுட்டு வைத்திருக்கிறார். இந்த எங்களை புள்ளகளை நாங்க அப்படி தயாரிக்கல. நாங்க எங்கேயாவது ஸ்கூல்ல போட்டு நாங்க அவங்களை தூரமாக்கி வச்சுட்டு ஸ்கூல்ல போட்டு சமைக்க பார்க்கிறோம், எங்கேயாவது மதரசால போட்டு சமைக்க பார்க்கிறோம். அது புள்ளகளை சமைக்கிற இடம் அல்ல, அங்க வழி காட்டுவாங்க. அல்லாஹ் நேர் வழி காட்டினா உண்டு. உங்களோட கையில இருக்கிற நேரத்துல கல்லாக்கி வச்சுட்டு மதரசால கையில கொடுக்குறீங்க, ரொட்டியாக சரி செய்யணும், செய்யலாம். உங்களோட கையில இருக்கிற நேரம் இளம் பிஞ்சு மனதோடு இந்த பிள்ளை இருந்துச்சு. நீங்க நெருக்கமாக முஹப்பத்தால வளர்க்கணும், நெருக்கி வளர்க்கணும், அன்பால வளர்க்கிறது கேளும், கண்ணியமாக வளர்க்கிறது கேளும். அந்த வார்த்தைகளும் கண்ணியங்களும் சிறுவர்களை, வாலிபர்களை பெரிய அந்தஸ்துள்ளவர்களாக வளர்க்கும். அடுக்கிக் கொண்டே போகிறேன். இன்னொரு நாள் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர் ஒரு செய்தியை சொல்றாரு. அவர் சொல்றாரு, எனக்கு வயது சின்ன வயது, திருமணம் முடிச்சில்ல, ஆயுதம் நிக்காக முடிக்காத காலம், வாலிப காலம், நான் தூங்குகிறது மஸ்ஜிதில். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா நிக்காக பண்றவருக்கும் தூங்குகிறது மஸ்ஜிதில். புகாரில பதிவாக சொன்னார், ஒரு நாள் இரவு நான் கனவு கண்டேன். 2 மலக்குகள் வந்து எங்க கையிட்டால பிடிச்சி என்ன கொண்டு போறாங்க. நான் பார்த்தேன், இவங்க 2 பேரும் என்ன எங்க கொண்டு போறாங்க? அங்க போனா நரகத்தை கொண்டு போறாங்க. என்ன அவங்க 2 பேரும் என்ன நரகத்துக்கு கொண்டு போறாங்க. ஒரு பால் கிணறு உண்டு, இடிஞ்சு விளங்குது போல ஒரு கிணறுல நெருப்பு பத்த
கத்தி கொண்டிருக்கிறேன். வாடிய தொங்கல்களுக்கு அந்த தூண்கள் போட்டிருப்பாங்களே, அது மாதிரி தூண்கள் மேலாக இருக்கிறேன். நான் பயந்து கொண்டு தயங்கி கொண்டு போறேன். இன்னொரு மலக்குண்டு முன்னால வந்தாரே, வந்து சொன்னாரே, இவரை பயமுறுத்தாதீங்க என்று சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு முழுப்பு வந்துச்சு. நான் ஒழுங்கு பேச்சு எங்களோட தாத்தாட்ட சொன்னேன். யாரு? ரசூலுல்லாஹி மனைவி ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களோட தம்பி அப்துல்லா நேற்று ராவு இப்படி ஒரு கனவு கண்டிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பாவிச்ச வார்த்தையை பாருங்க, நிஅமல் ரஜுலு அப்துல்லா. ஒரு சின்ன இளைஞரை பாராட்டுறாங்க, குறைய சொல்லி ஏசி அவன் இப்படி ஒரு தப்பு செஞ்சதால்தான் அவனுக்கு நரகம் காட்டப்பட்டிருக்கிறது. தன் பேர் செய்து வெறுப்போட்டி தூரவாக்கல்ல. ஒரு நல்ல மனுஷன் தான் அப்துல்லா, நல்ல பிள்ளை. ஒரு இடத்தை மட்டும் சரி பண்ணி கொள்ளணும், கியாமுல் லைல் தஹஜ்ஜுத கொஞ்சம் அதிகரிச்சு கொள்ளணும். நிஅமல் ரஜுல் அப்துல்லா லவ் காம். அப்துல்லா ஒரு சிறந்த மனிதர், இரவிலே கியாமுல் லைல் தொழுவாராக இருந்தார். செய்திய சகோதரி எத்தி வைக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஹஜ்ரத் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால பாப்பா கிட்ட இருந்து கேட்ட செய்தி, அவர் சொல்றாரு, ராவையில தூங்குறத குறைச்சிட்டாங்க, கியாமுல் லைல் அதிகரிக்கிறாங்க. ஒரு வாலிபரோட நடந்து கொள்ற முறை இன்றைக்கு 30 வயதானவரே கல்யாணம் முடிச்சு நிக்காஹ் செஞ்சிருக்கிறாரே, பாப்பா கேமா அவரை தகஜத்துக்கு எழுப்பார். எழுவாரா? பாப்போட பேச கேட்பாங்களா? 14 வயசுக்குள்ளேய அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையால உள்ளத்தை பிடிச்சு ராவையில் அதிகமான நேரம் தூங்குறது இல்லாம தான் நீண்ட நேரம் தஹஜ்ஜுத் தொழுகிற அளவுக்கு மாத்தினார். இந்த அப்துல்லா இப்னு உமர் சஹாபாக்களில் மிகப்பெரிய ஆபிதாக மாறுகிறார், முஜாஹிதாக மாறுகிறார். 2630 ஹதீஸ்களை உம்மத்துக்கு ரிவாயத் செஞ்சிருக்கிறார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களில இருந்து இந்த வாலிப சமூகம் தூரமாகி பேசி இன்றைக்கு நாங்கள் அழைக்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறதா? போதை வரிசைகளுக்கும் வீணான பாவனைகளுக்கும் மோசமான செயல்களுக்கும் விபச்சாரத்துக்கும் மதுபானத்துக்கும் அடிமையாக இருக்கிறாங்கன்னா நாங்கள் அவர்களை எங்களிலிருந்து தூரமாக்குகிறது முக்கியமான ஒரு காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ் என்று சொல்றதே முஸ்லிம்களுடைய பிரமாண்டமான ஒரு இஜ்திமா, ஒரு பெரிய மாநாடு. முதலாவது மாநாடு நடக்குது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை ஹஜ்ஜத்துல் வதா. இந்த உம்மத்துடைய தலைவரின் தலைமையில் நடந்த முதலாவது ஹஜ்ஜுடைய மாநாடு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நடக்குது. சஹாபாக்களை சொல்லியே கூட்டிட்டு வந்தாங்க, ஹஜ்ஜ படிங்க, பொது அன்னி மனாசிக்கும், ஹஜ் உம்ராவை என்னிடமிருந்து நீங்க படிங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவுடைய தினம் ஹஜ்ஜுடைய முதுகெலும்பான நாள். துஆவில் இருந்தாங்க 6 மணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரிய மறைந்த பிறகு அரஃபாத்தில் இருந்து முஸ்தலிஃபாவுக்கு பயணமாகும். எல்லா சஹாபாக்களும் முந்திக் கொண்டு போக விரும்பல, ரசூலுல்லாஹ்வோடு போகணும் என்ற ஆசை. எல்லாரும் பார்க்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி போறாங்க, இல்ல யாரையோ ஒருத்தரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தா இவங்க நினைச்சாங்க பெரிய ஒரு ஆளத்தான் தேடுறாங்க, ஒரு குடும்பத்தில தலைவரை தேடுறாங்க, ஒரு கபீலாவுடைய ரைஸை தேடுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு உம்மத்துடைய நபி, மதீனாவின் அரசர், ஒரு சமூகத்தினுடைய தலைவர். அவங்க வாழ்றதுல சாதாரண எத்திட்டு போக மாட்டாங்க, முக்கியமான தேடுறாங்க. பார்த்தா யாரு தேடிக்கிறாங்க? கருப்பு நிறமான, அப்போ 16 வயசான ஹஜ்ரத் உஸாமாவை தெரிகிறார். சையதுனா அபூபக்கர் இருக்கிறாங்க, சையதுனா உமர் இருக்கிறாங்க, சையதுனா உஸ்மான் இருக்கிறாங்க, மருமகன் ஹஜ்ரத் அலி இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எல்லாம் பின்னுக்கால ஏத்துறாங்க. 16 வயதுள்ள கருப்பு நிற ஹஜ்ரத் உஸாமாவை இருக்கிறாங்க. முஸ்தலிஃபாவுக்கு போயிட்டு ராவு அங்க தரிக்கிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு
அங்கிருந்து மினாவுக்கு பயணமாகிறாங்க கல்லறிவதற்காக. ஆள் மாற்றம் நடக்குது. அதற்கு உசாமாவை இறக்கிவிட்டு இன்னொரு பெரியவரை ஏற்றல, இன்னொரு வாலிபரை ஏற்றாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுடைய சகோதரர் ஃபதுல் இப்னு அப்பாஸை ஏற்றிட்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, வாலிபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பெரியவங்க உங்களை சுகமத்தில வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதா அஹ்லாக்க படிப்பாங்க, உங்களை பார்த்து படிப்பாங்க. பேச்சு படிக்கிறது உங்களை பார்த்து, உடுப்ப படிக்கிறது உங்களை பார்த்து, நடைய படிக்கிறது உங்களை பார்த்து. அது கிதாபுல படிச்சு உடம்பு கெடுக்கிறது இல்ல, குணங்கள் வரும் உங்களோட வாழ்க்கையை பார்த்துதான். இதைத்தான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, படிப்பை கொடுக்கிறது, பட்டதாரி ஆக்குறது, லட்சம் சம்பளம் வாங்குறது, இதெல்லாம் ஒரு வாபஸ் செய்யற கெட்டித்தனம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உங்களோட பிள்ளைக்கு நல்லா குணத்தை படிச்சு கொடுக்கணும்னா ஒரு வாப்ப பிள்ளைக்கு செய்யற ஆகப்பெரிய கிஃப்ட். திருமதியில ரிவாயத் இருக்குது, மா நஹல வாலிதுன் வலதன் மிஹ்னதன் அஃதல மின் அலபின் ஹஸன். அழகிய ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கிறத விட வேற எந்த விதமான சிறந்த கிஃப்டும் ஹதியாவும் வாப்பவால கற்றுக் கொடுக்க இயலாதுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களை தன்னோட இணைச்சிக்கோங்க, வாலிபர்களை சுகமத்தில் வைங்க. முதலாவது வாப்பவாறு பொறுப்படுங்க, பெற்றோர்கள் பொறுப்படுங்க, குடும்பங்கள் இருக்கிற மூத்தவர்கள் பொறுப்படுங்க. இதுல தவறு இருக்காதீங்க, நீங்க உங்களோட சுகமத்திலே வச்சுக்கோங்க. இரண்டாவது, உங்களோட நடவடிக்கைகளையும் சீராக்கிக்கோங்க. நீங்க ரகசியமா பாவங்களை செஞ்சுட்டு மகன் நல்லா வரணும்னா நடக்காது. ஏதோ தெரியாத காலத்துல உங்களால பாவங்கள் நடந்திருந்தா அதை பட்டோலையை வச்சு மூடிடாதீங்க. பட்டோலையில் இருக்கிற பாவம் இருக்கிறே பரம்பரையில வெளியாகிறது. தௌபா இஸ்திக்பார் செஞ்சு அந்த பாவங்களை அழிக்கவே இல்லை, அது வெளியாகும் புள்ளங்களால. பழைய விபச்சாரம் தௌபா செய்யல, மகனால வெளியாக கூடும். பழைய கனவை மகனால வெளியாக கூடும். உங்களோட அந்தரங்கத்தை சீராக்குங்க. தவறு நடந்திருந்தா முறையாக தௌபா செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. அரபிகள் அந்த காலத்திலே பலமொழி சொல்வாங்க, அல் வலது சிர்ரு அபீன். புள்ளகள் யாரே? பெற்றோரோட ரகசியமா. எல்லாருக்கும் தெரியும் ரகசியம் தானே. ஆதியாரன தொப்பி தெருப்படுது, தாடி தெருப்படுது, ஜுப்பா தெருப்படுது, ஷர்ட் தெருப்படுது, வெள்ள உடுப்பு தெருப்படுது, ஆதியார் பூசிக்கு அத்தர் தெருப்படுது. அவருடைய உள்ரங்கம் மக்களுக்கு தெரியாது. உங்களோட உள்ரங்கம் வழியாகிற உங்களோட புள்ளங்கள் தான் கையாகும். உங்களோட ரகசியம் நல்லது ரகசியமாக இருந்தா நல்ல தன்மைகள் வெளியாகும். பாவங்கள் ரகசியமாக இருந்தா பாவங்கள் எல்லாம் பாதுகாக்கணும், புள்ளங்கள் கையால வெளியாகும். இந்த ஒரு சரித்திரத்தை பாருங்க. புகாரி ஷரீஃப்ல இருக்கிறது, ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு புள்ளையோட கிடைச்சிக்குது, கொஞ்சம் டவுட்டா இருக்கு, சந்தேகமாயி. என்ன டவுட்? நானும் மனைவியும் வெள்ள நிறம், புள்ள கருப்பா பிறந்தேன். சொல்லாம சொல்லாது ஏதோ தவறு நடந்தீங்க போலன்னு சொன்ன. சந்தேகத்தை இன்னும் கூட்டுறது முஸ்லீம்ல பழக்கம் அல்ல. யாராவது சந்தேகப்பட்டா சந்தேகத்தை களையணும், சந்தேகத்தில் இருந்து அவர்களை தப்ப வைக்கணும். இது ஒரு முஸ்லீம்ல பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வீணா சந்தேகப்படும் கேட்டாங்க. நீங்க ஒட்டகம் வளர்க்கிறீங்களா? ஒட்டகம் வளர்க்க. பொதுவாக ஒட்டகத்திற நிறம் என்ன? சிவப்பு நிறம். அரபிகளுக்கு ஒட்டகத்தில் தான் எங்கள் அனுபவம் சிவப்பு நிறம். அப்ப சில நேரம் சாம்பல் நிறம், ஊதி நிறத்திற்கும் சில ஒட்டகங்கள் பிறக்குதே அப்படின்னு நான் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒட்டகம் இருக்கிற ஒரு வித்தியாசமான அந்த அறப்படைக்கு அடுத்த மிருகங்களை போல எல்லா ஆண்களோடையும் அது தொடர்பு பண்ணல. ஒரு ஒட்டகம் ஒரு ஆண் ஒட்டகத்தோட தொடர்பாகும். அதனால நபிகள் ஒட்டகத்தில பரம்பரையை ஞாபகம் வச்சிருப்பாங்க. இந்த ஒட்டகத்தில வாப்பா இது, இந்த ஒட்டகத்தில உமா இது. அடுத்த மிருகங்கள் அப்படி வாப்பா உமா படிக்கிறா, ஒட்டகத்தில் வைக்கிறோம். ஒட்டகத்தில் பேர் வைப்பாங்க, அதுல தாயிர தந்தையில பேரை ஞாபகம் வச்சிருப்பாங்க. அப்படி தன்மை உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரெண்டு சிவப்பு ஒட்டகத்துக்கு எப்படி சாம்பல் நிறத்துல குட்டி வரும்? சஹாபி சொன்னாரு, இந்த ஒட்டகத்தில
அப்பம் ஒட்டகங்களுக்கு அப்படி வந்து இந்த கலர் இருக்கும். அந்த கலர் பேர புள்ளையில வெளியாகுது. லஅல்லஹு நஸஅஹு இல்குல், அந்த அசல் வெளிப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு உங்களுக்கு விளக்கம் வருதுன்னா உங்களோட அப்பமா யார் இந்த கருப்பு கலர் நீங்க கண்ணீங்க. உங்களோட வாப்பட வாப்பா பாட்டன் மூட்டன் யாராவது இந்த நேரத்தில் இருந்திருப்பாங்க, அல்லது உங்களோட மனைவியில வாப்பா அல்லது அவரோட வாப்பா யாராவது இந்த நேரத்தில் இருந்திருப்பாங்க. அந்த நேரம் இடக்கிடம் மேற்படு. சிந்திச்சு பாருங்க, கலரே குடும்பத்துல கலரே விடுபடாம வருகிறதா குணங்கள் பிடிக்கும். குணங்களை பிடிக்கும். இதனாலதான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிக்காஹ் செய்யாமலே அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறதுக்கு முடிவு செய்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்பில ரூஹ ஊதிட்டு போயிட்டாங்க. ஹஜ்ரத் ஈசா பிறக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு விளக்கிறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குமரி பெண் திருமணம் செய்யாம உள்ள வருகிறானா யாரும் சந்தேகப்படுவாங்க. ஹஜ்ரத் மரியமே பயந்து சொன்னாங்க, இதுக்கு முந்தி மௌத்தா போனா என்ற பேரை மக்களுக்கு மறந்து போனா நல்ல குடும்பத்துல பிறந்த நான் எனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சு. இந்த புள்ள பிறக்க முந்தி மௌத்தா போனா நல்லவே நினைச்சாங்க. ஏதோ அந்த ஏற்பாடு புள்ள கிடைச்சது. புள்ள மடியில இருந்து பேசுற வரைக்கும் மக்கள் தவறாகத்தான் நினைச்சு கொண்டிருந்தாங்க. வந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, மரியம் உங்களால இப்படி தவறு நடக்கிறது எங்களால ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் தெரியுமா, இப்படி தவறு நடக்கிற மோசமான உமா பாப்பமான உள்ள பிறந்த புள்ள. உங்களோட வாப்பா அப்படி கெட்டவரா இருக்கவும் இல்லை, உங்களோட உமா இப்படி கெட்ட பழக்கம் உள்ள பெண்ணா இருக்கவும் இல்லை. மாகான அபூக்கி முரா சௌகின் ஒமாகானத் உம்முக்கி பகியா. உங்களோட வாப்பா ஒரு கெட்டவரும் அல்ல, உங்களோட உமா விபச்சாரம் செய்யும் ஒரு பகியாவும் அல்ல. உங்களால் எப்படி இந்த தவறு நடந்துச்சு ஆச்சரியமாக. இதை வச்சுதான் தப்சீர் எழுதுறாங்க, உங்களோட குணங்களுக்கு அல்லாஹ் இஸ்திக்பார் செய்ய உங்களோட குணங்கள் உள்ளங்களாக வெளியாகிறது. இந்த ரெண்டு விஷயங்களை நினைவில கொள்ளுங்க. அல்லாஹ் வாலிபர்கள் நிச்சயமா பாதுகாப்பான். எல்லா வாலிபர்களையும் மஸ்ஜிதுக்கு கொண்டு வாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், திருத்தம் என்பது ஓரிரு மாதத்தில் வாரதில்ல, 4 தடவை அவருக்கு பள்ளிக்கு போக என்று சொன்னால் திருத்தல் சொல்லுகிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ரசூலுல்லாஹ்வே சொன்னார், நபியில குடும்பம் தொழுகையில முன்மாதிரியான குடும்பம், தொழாதவங்க அல்ல. அவங்களுக்கே சொன்னார், நபியை உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை ஏறுங்க. ரசூலுல்லாஹ் குடும்பம் தொழாத உங்களோட குடும்பத்தை தொழுகை ஏறுங்க. தொழுகிற வரைக்கும் பொறுமையா இருந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரப்பு பாராட்டுறார். உள்ளங்களை குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுறவங்களா அதில் இஸ்மாயில் இருந்தாங்க. தன்னை குடும்பத்தில் தொழுகை ஏவுறவங்களாக இருந்தார். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். புதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோட மகன் இருந்தாங்க, அலி என்ற ஒரு மகன். நல்ல மனுஷன் புள்ளர்கள் திருந்தோன்னு பாப்பாங்க. திருத்த பார்த்தாரு, ஓதி கொடுக்க பார்த்தாரு, அவர் லைனுக்கு வார மாதிரி இல்லை, திருந்த மாதிரி இல்லை. அல்லாஹ் துஆ செய்வார், யா அல்லாஹ் என்னால ஏண்டதை செஞ்சிருக்கிறேன், நீ இந்த புள்ளையை சரி பண்ணிட்டார். எத்தனை நாள் துஆ கேட்டாங்க? சரித்திரம் சொல்லுது 3 வருஷம் துஆ கேட்டாங்க. 3 வருஷம் துஆ மட்டும் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு அடியில் ஒரு திருத்தம் ஒன்று திருத்தினான். அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, புதைல் இப்னு இயாத் விட அவரது மகன் நல்லவராங்க. சுஜூதில மௌத்து வந்துச்சு. மௌத்தானது ஃபஜ்ருடைய தொழுகையில சுஜூதில. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படிப்பினை பெறுவோம். எங்களோட வாலிபர் சமூகத்தை நடு ரோட்டில் விடாம கபரில் நாங்கள் இருக்கும் போது இந்த உலகத்தில் இருந்து எங்களுக்கு நன்மை அனுப்புறவங்களாக, எங்களுக்கு இஸ்திக்பார் செய்தவங்களாக, எங்கள் அந்தஸ்துகளை கபருக்குள் இருக்கும் போதே உயர்த்தக்கூடியவர்களாக எங்கள் பிள்ளைகளை மாற்றிவிட்டு சொல்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. என்னுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. பூரா உம்மத்தில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் கபராளிகளுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக.
உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறோ அவர்களை நீ பாதுகாத்து அநியாயக்காரர்களுக்கு தகுந்த பாடங்களை கொடுத்திருவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களை சமாதானமாக வாழக்கூடிய சூழல் உருவாக்குவாயாக. இஸ்லாத்துக்காக வாழ வேண்டும் என்ற மனோநிலையை அவர்களுக்கு உண்டாக்குவாயாக. மறுமைக்காக தயாரிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வையும் சிந்தனையும் அவர்களுக்கு ஏற்படுத்துவாயாக. யார் கடனாளிகளோ அவர்களுடைய கடன்களை நிவர்த்தி செய்வாயாக. எல்லா நோயாளிகளுக்கும் பூர்த்தியான ஆரோக்கியத்தை நசீவாக்குவாயாக. இந்த மஸ்ஜிதோடு தொடர்புபட்ட முக்கியமானவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கும் பூர்த்தியான ஆஃபியா ஆஜிலி காமிலி நீ நசீவாக்கிடுவாயாக. இறுதி முடிவை நல்லதாக அமைத்திடுவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.